அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் பேச்சாளர் ஒருவர் மேடையில நமது தேசிய தலைவர் மேதகுவை பிரபாகரன் அவர்களை பற்றி ஒருமையில் பேசியதும் அவதூறாக பேசியதும் நம்மளுக்கு பெரிய அதிர்ச்சியையும், இவர்கள் எவ்வளவு கேடுகட்ட தற்குறி கூட்டங்களா இருக்கிறாங்கிறத வெளிச்சம் போட்டு காமிச்சிருச்சு. நம்ம ஏற்கனவே சொல்றோம், இவங்க ஒரு அரசியல் படுத்தப்படாத, ஒரு ஒழுங்குபடுத்தப்படாத, ஒரு அறிவை புகுத்தப்படாத தற்குறி கூட்டங்கள் அப்படின்னு சொல்லி இந்த 2 வருஷத்துல எண்ணற்ற விஷயங்கள் இவங்க பண்ணிட்டாங்க. அதாவது மரங்கள்ல ஏறுறது, அவங்க தலைவர் வரும்போது மரத்திலிருந்து அவரோட வாகனத்தில் குதிக்கிறது, டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறுறது, மாநாட்டு திடலில் போய் அந்த ஒளி தூண்கள் இருக்கும்ல, லைட் எரியதுக்காக பெரிய பெரிய தூண்கள் மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க, அது மேலே ஏறி குதிக்கிறது, இப்படி எண்ணற்ற அறிவிலித்தனத்தை பண்ணி தான் நம்ம பார்த்துருக்கோம். அதெல்லாம் சகிக்க முடியாதது தான். இருந்தாலும் சரி, இந்த ஒரு ஆகாவளி கூட்டம், இப்படி ஒரு ரசிக மனப்பான்மையில் உருவான கூட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போகலாம். ஆனால் இப்படி தேசிய தலைவரை பேசுறத கடந்து போகவே முடியாது. இவங்க எப்படின்னா, சொல்றாரு, நாம் தமிழர் கட்சி எங்கள் கொள்கை தலைவர் பெரியாரை பற்றி பேசினால் நாங்கள் உங்கள் தலைவர் பிரபாகரன் பற்றி பேசுவோம் அப்படின்னு. இவ்வளவுதான் இவங்களுக்கு இருக்கிற அறிவு. எங்கள் கொள்கை தலைவர் யாரையாவது கொலை பண்ணியிருக்கிறாரா அப்படின்னு கேட்குறாம, முதல்ல 5 கொள்கை தலைவர் வச்சிருக்கீங்களே, அவங்களாம் யாருன்னு தெரியுமா? அவங்கள எதுக்காக கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லை ஈழத்தில் தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் இந்த தமிழ் மக்களுக்காகவும் அங்க ஒரு தனி தமிழீழம் அமைத்திட வேண்டும் என்பதற்காக, இந்த மண்ணை காப்பாத்திட, தமிழ் மக்களின் உரிமைகளை பெற்றுக் கொடுக்க எவ்வளவு போராடினார்னு உங்களுக்கு தெரியுமா? சும்மா ஏதோ மேடை கிடைச்சிருச்சு, ஒளி வாங்கி கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டுலாம் பேசிட்டு இருக்க கூடாது. முதல்ல போய் படிச்சுட்டு வாங்க. தலைவரை பற்றியும் அங்க நடந்த யுத்தங்களை பற்றியும் போர்களை பற்றி, எதற்காக 30 ஆண்டுகள் துவக்கேந்தி தலைவர் போரிட்டாரு. உங்க தலைவர் மாதிரி சினிமால துப்பாக்கி எடுத்துட்டு துவக்கேந்திட்டு சுடுற ஆள் இல்லப்பா தம்பி. உண்மையாலுமே அது தனக்காகவும் இல்லை, தங்களோட குடும்பத்துக்காகவும் இல்லை, இந்த இனத்திற்காக துவக்கேந்தி போராடி மற்ற இனத்தை சார்ந்த பெண் பிள்ளைகளையும் தம்பிகளையும் போராட வைத்து ஒரு தனி தமிழீழம் அமைத்தால்தான் தமிழர்களோட பிரச்சனைக்கு இங்கே ஒரு தீர்வு கிடைக்கும்னு சொல்லி எங்கேயுமே சமரசம் செய்யாம போராடினார். புரியுதா? அவர் தான் தலைவர். நீங்க போய் தியேட்டர்ல துப்பாக்கி எடுத்து சுட்டோன்னே கை தட்டி கொண்டாடிட்டு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்த்துட்டு அவங்களோட இதுக்கு பதாகைக்கு பால் ஊத்திட்டு இருக்கிற தலைவர் கிடையாது தம்பி. அதனால இனிமேல் தமிழக வெற்றி கழகம் மட்டும் இல்லை, யாரா இருந்தாலும் தலைவர் பிரபாகரனை பத்தி பேசணும்னா ரொம்ப கவனமா இருக்கணும். இல்லைன்னா அவ்வளவுதான். எதை வேணாலும் ஏத்துக்கலாம், நீங்க யாரை வேணாலும் திட்டுங்க, எப்படி வேணாலும் பேசுங்க, அதெல்லாம் ஏத்துக்கலாம். தலைவரை தொட்டீங்க கெட்டீங்க நீங்க, அவ்வளவுதான். இப்ப என்னாச்சுன்னா அடுத்த நாளே மன்னிப்பு கேட்கிறாரு. ஏன்னா உலகம் முழுவதும் பரவி வாழ்கின்ற தமிழர்கள் கொடுத்த நெருக்கடியும், தமிழ்நாட்டுல நாம் தமிழர் கட்சியும் மற்ற தமிழர்களும் கொடுத்த நெருக்கடியின் காரணமாக எங்க நம்ம நடிகரோட படம் இப்ப வருது, அது ஓடாம போயிருமோ, நம்ம கட்சிக்கு வெளிநாட்டுல இருந்து ஆதரவுகள் இல்லாம போயிருமோ அப்படிங்கிற பயத்துல உடனடியாக அவனை மன்னிப்பு கேட்க வச்சிருக்காங்க. என்னதான் மன்னிப்பு கேட்டாலும் இதை ஏற்றுக்கொள்ள முடியாதது. இந்த தமிழக வெற்றி கழகம் இல்ல, அது தற்குறி வெற்றி கழகம். முதல்ல தலைவன் எப்படியோ அப்படித்தான் அவங்கள பின்பற்றி வர தொண்டர்களோ, நாங்க தம்பி தங்கைகள் எங்க அண்ணனை பின்பற்றி வரோம். அவங்களோட தலைவர் இருக்கிறார் இல்லையா விஜய், அவர் எப்படியோ அப்படித்தான் அவர் பின்பற்றி வர ரசிகர் கூட்டமும் தொண்டர் கூட்டங்களும் இருக்கும். முதல்ல அவருக்கு இந்த பத்தியெல்லாம் தமிழீழத்துல என்ன நடந்துச்சு, எதற்காக தலைவர் போரிட்டாரு, எல்லாம் விவரங்கள் முதல்ல அவருக்கு தெரியுமா? தெரியாது. இறுதி போர் நடந்துட்டு இருக்கு, இங்க நிதி வசூல் பண்றாங்க, வெறும் 500 ரூபாய் கொடுத்தவர் தானே அவரு. அவருக்கு என்ன பெரிய உணர்வு இருந்துற போது, அவருக்கு என்ன பெரிய அங்க தமிழீழம் அமைந்திட வேண்டும்ங்கிற பற்று இருந்துற போகுது. ஒரு 500 ரூபாயை தூக்கி கொடுக்குறேன். இன்னைக்கு சிபிஐ விசாரணைக்கு டெல்லி போறதுக்கு ஒரு கணக்கு போட்டு காமிச்சிருந்தாங்க. 1 கோடி ரூபாயம்மா போயிட்டு வரக்கு. இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வரணும்னா 1 கோடி செலவு பண்ற நீங்க ஒரு இனத்தின் போர் நடக்கும்போது ஒரு 500 ரூபாயை தூக்கி கொடுக்குறே. முதல்ல என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்படிப்பட்ட தலைவரை ஒரு கட்சியில தலைவராக ஏற்றுக்கிட்டு இருக்க தொண்டை எப்படி இருப்பா? அப்ப அவங்கிட்ட நீங்க எப்படி தமிழ் மீதும் தமிழர்கள் மீதும் நம்ம தமிழின தலைவர் தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் மீதும் ஒரு மதிப்பு மரியாதை அவன் கொடுப்பான்னு நம்ம எப்படி நினைக்க முடியும்? ஏன்னா உங்க தலைவரே ஒரு தற்குறியா இருக்கும்போது சும்மா பதிவை மட்டும் போட்டுறது, தலைவனை இழந்து தவிக்கும் மக்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சும்மா சென்டிமெண்ட். ஏன்னா அப்படியே தமிழர்களோட ஓட்ட புறம் கவர் பண்ணணும், படம் இலங்கையில் ஓடணும் அப்படிங்கிற ஒரு ரொம்ப ஒரு தன்னலம் சார்ந்த பதிவுகளை மட்டும் போடுறது. தலைவர் பேரை கூட உச்சரிக்க முடியல இவங்களுக்கு. கேட்டா தமிழ் தேசிய ஒரு கண்ணும்பா, நான் தமிழம்பா, தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அப்படின்னு சொல்லி ஒரு பேரை கூட உச்சரிக்க முடியாதவர்கள் இவர்கள்.
இவர்களை வந்து ஒரு கூட்டம் வச்சு மூடர் கூட்டம் கொண்டாடிக்கிட்டு இருக்கு. தமிழர்கள் நாம தான் விழித்து கொள்ள வேண்டும். இந்த ஜோம்பி கூட்டங்களிலிருந்து எங்கெங்கயோ என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டு கடைசியில தலைவர் மேலேயே கை வைக்கிறாங்க. அதனால தலைவரை தொட்டைங்க, நீங்க கெட்டைங்க, இனிமேல் கவனமா இருந்துக்கணும் நீங்க.